ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சரண்யா, என் கனவு கண்மணியிலிருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ரெகுலராக சொல்கிற ஒரு டைலாக் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோட்டல் சாம்பார். ஹோட்டல்ல சாப்பிட்ற சாம்பார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட்ல எப்படி நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அந்த சாம்பாரை யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் இட்லி ரெடி பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சாம்பார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சிருவோம். அப்போதான் இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். உடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்காக இட்லி ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் குட்டீஸ் தர்ஷன் அண்ட் கிருஷ்ணனுக்காக மினி இட்லி ஊற்றிட்டு இருக்கோம். நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரி சாம்பார் தான். இதில் எக்ஸ்ட்ரா வந்து சில ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா மஞ்சள் பூசணி, வெல்லம், நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த பவுடர் இது மூணும் போடுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம இட்லி ஊற்றி முடிச்சிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட் சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம எடுக்கிற அளவு பருப்பு, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம எடுக்கிற அளவு பருப்பை விட பாதி எடுத்தால் போதும். நான் அதை வாஷ் பண்ணி அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன வெஜிடபிள் ஐட்டம்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்துடலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி ஒன்று தான், கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல்லு வரைக்கும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேறு என்ன நோயெல்லாம் வந்து இது போக்கும் அப்படின்றத நான் அப்படி சாம்பார் வைக்கும் போதே உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி நீங்கள் ரெகுலராக என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வரமிளகாய், சீரகம், கடுகு, இதெல்லாமும் தாளிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன பவுடர்னு பார்ப்பீங்க. இது என்னென்னா மிளகாய், தனியா, கொஞ்சமாக வந்து வெந்தயம், இது 3ஐயும் லைட்டாக வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை தான் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் டேஸ்ட் தான் கொடுக்கும், வேறு எதுவும் நல்லா இல்லாமல் போயிடாது. 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன போடுறோன்னா இந்த பருப்பு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி எவ்வளோ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதுலேயே என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 துண்டு பெருங்காயத்தை போட்டுறணும். நெக்ஸ்ட் நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டு பல்கடையும் அதில் போட்டுறணும். நெக்ஸ்ட் மஞ்சள் பூசணிக்காய், அதையும் அதில் போட்டுறணும். உண்மையாகவே நிறைய அளவு வந்து விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது மஞ்சள் பூசணியில். ஆனால் நம்ம மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாமல் விட்டுடுறோம். தனியாக நமக்கு சாப்பிட பிடிக்கலாம், இந்த மாதிரி சாம்பாரோடு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மஞ்சள் பூசணி பார்த்தீங்கன்னா இந்த பருப்போடு சேர்ந்து வேகும்போது குவான்டிட்டி நிறைய கொடுக்கும் நமக்கு. அதனால தான் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க எப்பவும் போடுறத விடன்னு சொன்னேன். விசில் போட்டுட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எடுத்து பருப்பை வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் போட்டுருவோம். எதில் சாம்பார் தாளிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை போட்டுருவோம். ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை அதில் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஸ்பூனில் தான் நான் ஒரு 3 ஸ்பூன் விட்டேன் ஆயில்.
லைட்டாக ஆயில் விட்டுடணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுடலாம். நம்ம அந்த பருப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் பச்சை மிளகாவை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் தக்காளியையும் இதோடவே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் போட போகிறேன். அது எதுக்காகனா இந்த ஆனியன் தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக போட்டிருக்கேன். மொத்த சாம்பாருக்காகவும் நான் இப்போ போடலை. இப்போ இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சாம்பார் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சாம்பார் பொடியும் நல்லா இந்த ஆனியன் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பருப்பு அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ள நமக்கு இந்த மசாலாலாம் வந்து சேர்ந்து ரெடியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணணும், லைட்டாக கொதி வர்ற ஸ்டேஜில் அந்த வெல்லத்தை போட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விசிலும் வந்துடுச்சு. குக்கரில் விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் அந்த மஞ்சள் பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணணும், நம்ம கரண்டியை வச்சே வந்து இந்த மசிச்சு விட்டுடலாம். அந்த மஞ்சள் பூசணியெல்லாம் மசிச்சு விட்டுடலாம். எப்பவும் பருப்புக்கு விடுற விசிலை விட ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். நம்ம விட்டோம்னா எல்லாமே நம்ம கடையணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம கரண்டிலேயே மசிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு. அது கூட நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நமக்கு திட்டமாக தண்ணி தேவையான அளவு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர்லேயே ஊற்றி அதில் உள்ள பருப்பையும் சேர்த்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இது நம்ம ரெகுலர் சாம்பார் மாதிரி தான். பட் நம்ம அந்த சேர்க்குற அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் வெல்லம், அந்த பவுடர், இப்போ வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சேர்த்து சாம்பாருக்காக உப்பு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்காக தான் உப்பு போட்டோம். இப்போ ஃபுல் சாம்பாருக்காகவும் நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அந்த வெல்லம், அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் தான் இதுக்கு தனி டேஸ்ட் கொடுக்குது. அந்த பூசணிக்காய் தான் தனி டேஸ்ட்டு, அந்த ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்குது. இப்போ நான் என்ன அந்த பவுட்ரு சொன்னேன் இல்லையா, அந்த பவுட்ரு வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3ன்றது ஒரு 4 கூட சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தான் கொடுக்கும். இந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா நமக்கு சாம்பார் கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து சாம்பார் இறக்கி வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸை ரெடி பண்ணிவிடுவோம். தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வரமிளகாயை போட்டுடணும். வரமிளகாய் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகை போட்டுடணும். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம சீரகத்தையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த 3 ஐட்டம்ஸும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லைனா கருவேப்பிலையோட கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாறி போயிடும். அதனால் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம சாம்பாரோட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இந்த 3 இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய், வெல்லம், நெக்ஸ்ட் அந்த மிளகாய், தனியா, வெந்தய பவுடர், இது 3 தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த சாம்பார் நான் செய்த மாதிரி வெறுமனே சாம்பாராகவும் வைக்கலாம், இல்லை இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம். இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இட்லி வச்சுருங்க. இட்லி வச்சுட்டு நல்லா அந்த இட்லி முழுகிற அளவுக்கு வந்து
சாம்பார் விடணும். முழுகிற அளவுக்கு சாம்பார் விடுங்க. அதே மாதிரி நான் குட்டீஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இட்லியும் வந்து ஒரு குட்டி பவுலில் போட்டிருக்கேன். அந்த பவுல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாம்பார் விட்டுருங்க. இட்லி முழுகிற அளவுக்கு சாம்பார் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவுலும் ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே வந்து 1 ஸ்பூன் இல்லை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூனும் நெய் விட்டுக்கோங்க. லைட்டாக அதை ஸ்பூனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா அது சாம்பார் சூடாக இருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதை தூவி விட்டுறணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொத்தமல்லி தழை 2 மேலேயும் போட்டுடணும். இப்போ நமக்கு சூப்பரான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதே சாம்பாரை யூஸ் பண்ணி நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சாம்பார் இட்லி ரெடி பண்ணிட்டோம். அதுலேயே நம்ம மினி இட்லியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் இட்லி ரெடி. அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. எப்படின்னா பித்தம் அதிகமானவங்க அடிக்கடி அந்த பூசணிக்காய் செய்து சாப்பிடும்போது பித்தத்தை எடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மஞ்சள் பூசணிக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹெட்டேக் வருது இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒற்றை தலைவலி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த மஞ்சள் பூசணி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலனா கூட இந்த மாதிரி சாம்பாரில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பாய்.